பிரைஸ் தி லார்ட். மிஸ்பா ரிஃபர்மேஷன் சர்ச் சார்பாக உங்கள் யாவரையும் இந்த மகிமையின் நேரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கு போதகர் ரெவரண்ட் ஜேக்கப் ராஜ் கபூர் அவர்கள் உங்கள் மத்தியில் தேவனுடைய செய்தியை கொண்டு வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கும்போது அவரை யூதாவின் ராஜசிங்கம் என்று பார்க்கிறோம், தாவீதின் திறவுகோலை உடையவர் என்று பார்க்கிறோம். இந்த தாவீதின் சந்ததியில பிறந்ததான இயேசு கிறிஸ்து உலகத்தின் இரட்சகராய் இருந்தார். இந்த தாவீது தேவன் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அவன் சிறியவனாக இருந்தபோதே தேவனை ஆழமாக பற்றி கொண்டு அவன் தனியாக இருக்கும்போது தேவனை எப்பொழுதும் துதித்து ஆராதித்து கொண்டிருந்தபடினால் சவுலுக்கு பதிலாக தேவன் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். இப்படிப்பட்ட தேவன் தான் நம் தேவன். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் மாற்றுகிற ஒரு வல்லமை, ஒரு அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் வரும்படியாக நாங்கள் ஜெபித்து இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மகிமையின் நேரத்துக்குள்ளாக உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளில் கர்த்தருடைய மகிமை உங்கள் மூடும்படியாக கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கவனிக்க போகிறோம். கர்த்தருடைய பிரசனம் உங்கள் வீட்டுக்குள்ளாக வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தான் இந்த நாளில் நாம் தேவனுக்கு முன்பு தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் பெரிய அற்புதங்களை, அதிசயங்களை, அடையாளங்களை உங்கள் குடும்பத்துக்குள்ளே கட்டவிழ்க்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். உங்களை ஆசீர்வதிப்பதனால தேவன் தம்முடைய மகிமையை அநேகருக்கு புரிய வைக்கும்படி உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா பாருங்கள், நம்ம எந்த அளவுக்கு ஆசீர்வாதம் பெறுகிறோமோ அந்த அளவுக்கு தேவன் பக்கத்தில் மற்றவர்கள் உள்ளே வர முடியும். ஏனென்றால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். ஆங்கிலத்தில் சொல்லுகிறது, இதுவரைக்கும் இது போன்ற ஒரு படைப்பு பூமியில யாருக்குமே தெரியாதாம். அப்படி ஒரு வாழ்க்கையை தான் புது சிருஷ்டி என்கிற ஒரு வார்த்தை வைத்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் கிறிஸ்துவை அறிந்து கொள்கிற ஒருவனுக்கு தேவன் தருகிற பரிசு. இதுவரைக்கும் என்ன போல ஒருவனை இந்த பூமி பார்த்ததே இல்லை. அப்படி ஒரு வெளிப்பாடு, அப்படி ஒரு வெளிப்படுத்துதல கிறிஸ்துவுக்குள்ள வருகிற ஒருத்தனுடைய வாழ்க்கையில தேவனுடைய மகிமை தருகிறது. அதுதான் புது சிருஷ்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த புது சிருஷ்டியினுடைய காரியம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாமா? அப்படி புது சிருஷ்டி பூமியிலே ஒரு மனுஷனை வெளிப்படுத்தணும். இப்போ பாருங்களேன், நம்ம வேதத்தில் வாசித்து பார்க்கிறோம். 17ஆம் அதிகாரத்தில் 1 சாமுவேலில் கோலியாத் என்கிற ஒரு பெரிய ஒரு உருவம் வந்து நிற்கிறது. அந்த உருவம் வந்து நிற்கும் பொழுது எல்லோருக்கும் பயம், தானாக திகில் அடைந்து பயந்து ஓடி ஒளிந்து கொள்ளுகிறாராம் இஸ்ரவேலர் எல்லோரும். அவன் ஒரு மலைக்கு மேலாக நின்று எல்லாருக்கும் முன்பதாக பேச தொடங்குகிறான். அதை கவனிக்கும்படியாக வேறு ஒரு மலையிலிருந்து எல்லாரும் கவனிக்கிறாங்க. ஆனால் அவன் சத்தத்தை கேட்ட உடனே எல்லாரும் ஓடி ஒளிந்து கொள்ளுகிறார்களாம். அவன் அனுதினமும் இப்படித்தான் நின்று இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்து, இஸ்ரவேலை நிந்தித்து அங்க இருக்கிற எல்லோருக்கும் முன்பதாக அறைகோல் விட்டு கொண்டிருக்கிறான். இப்படி 40 நாளாக நடந்து கொண்டிருக்கிறதாம். இப்படி நடந்து கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு மனிதன் வருகிறார். ஆனால் அந்த மனிதன் பார்க்க ரொம்ப சின்ன பையன் போல வருகிறார். சின்ன பையனை போலவே தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள்ல தேவன் சொல்லும்பொழுது கவனித்து பார்க்கிறோம், எலியாவையும் எலிசாவையும் அப்படிதான் அவங்க யோசித்தாங்க அந்த காலகட்ட மக்கள். இங்கே 1 சாமுவேலில் 17ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அவன் ஒரு சிறு பிள்ளை போல தான் எல்லாரும் பார்த்தாங்களாம். நம்ம கவனித்து பார்க்கிறோம். 1 சாமுவேலில் 17ஆம் அதிகாரத்தில் 42ஆம் வசனத்தில், பெலிஸ்தியன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரியமான ரூபமான சிவந்த மேனியுள்ளவனுமாய் இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். எப்படி பாருங்க, தாவீதை வந்து பார்த்தீங்கன்னா அசட்டை பண்ணும்படியான ஒரு பார்வை அவன் மீது வைக்கிற அளவுக்கு அவன் உயரம், உருவம் எல்லாமே சேர்ந்து இருந்துச்சு. கோலியாத்தோ பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு உருவம், அவனுடைய ஹைட்டு, அவனுடைய வெயிட், அவன் தலைக்கு மேலே வைக்கப்பட்டிருக்கிற தலைசீரா, அவன் காலில் அணிந்திருந்த ஒவ்வொரு பொருளையும் பார்க்கும் பொழுது அவன் தாவீதை பார்க்கும்போது ரொம்ப சின்ன பையனை போல பார்த்து அவனை அசட்டை பண்ணினானாம். ஆனால் தேவன் பாருங்க, அசட்டை பண்ணப்பட்ட தாவீதை கொண்டுதான் கோலியாத்துடைய வாழ்க்கையை ஒரு முடிவுக்குள்ள கொண்டு வருகிறார். இதை நம்ம கவனிக்க வேண்டியது. அவர் நம்மை பார்க்கிற பார்வையே வேற, இந்த உலகம் நம்மை பார்க்கிற பார்வை வேற. உலகத்தில் இருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களை பார்க்குற பார்வை வேற. உலகத்துடைய பிரச்சனை உங்களுக்கு முன்னாடி வந்து நின்று உங்களை பயம் காட்டும் பொழுது நம்மையே அறியாமல் நம்ம பயந்து, இதுக்கப்புறம் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, என்னை விட்டா போதும், நான் இல்லாமல் போயிடுறேன், நான் காணாமல் போயிடுறேன், என்னால் வாழ முடியாது, எனக்கு இது எதிர்த்து நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி பல விஷயத்தை நாமே பேச ஆரம்பிக்கிறோம், உளர ஆரம்பிக்கிறோம், கதற ஆரம்பிக்கிறோம், கத்த ஆரம்பிக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் ஒருத்தர் மேலே வந்து நின்று விட்டால், கர்த்தருடைய அனுகிரகம் ஒருத்தர் மேலே வந்துட்டா, ஒரு மனுஷன் ஜெபிக்கிறவனா இருந்தால் மட்டும் போதும். அது சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில். சங்கீதத்தில் 91ஆம்
அதிகாரத்தில் 14-15 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், ஆபத்தில் நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து. எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன், அவனை தப்புவிக்கிற ஒன்றை கர்த்தருடைய விலையேற பெற்ற பிரசனம் வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆபத்தில் கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது இந்த கரம் நமக்கு உதவிக்கு கீழே இறங்கி வருகிறது. கர்த்தருடைய அற்புத அதிசயத்தை செய்யக்கூடிய வல்லமை, மகிமை நமக்கென்று காத்து கொண்டிருக்கிறது. எப்போ இவர்கள் அழைக்கிறார்களோ அப்பொழுதே இவர்களுக்கு வந்து உதவி செய்யலாம் என்று வேதம் சொல்லுகிறது. எரேமியா 33 அதிகாரம் 3 வசனம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை ஐ வில் ஷோ யூன்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் வந்து உனக்கு காண்பிப்பேன், செய்து காட்டப் போகிறேன். நான் ஒரு டிஸ்பிளே வெளிப்படுத்த போகிறேன். நான் அந்த பார்க்கும்போது எல்லாரும் ஆச்சரியப்பட போகிறார்கள். இவன் கூப்பிட்டதுனாலே நான் வந்தேன் என்று கர்த்தருடைய மகிமையும் வல்லமையும் சொல்லுமா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எரேமியா 33 அதிகாரத்தில் அந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது இஸ்ரவேலர் இனி எக்காரணத்து கொண்டும் அவங்க வாழ்க்கையில் செழிக்கவே முடியாது, அடுத்த லெவல் போகவே முடியாது, இத்தோடு ஒரு முடிவு, ஒரு முற்றுப்புள்ளி வந்துவிட்டது என்று தான் அந்த அதிகாரம் அங்கே எழுதப்பட்டிருக்கிற விதத்தை பார்க்கும்போது தெரிகிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன் வாழ்க்கையை மாற்றி அமைப்பேன். இதுவரைக்கும் கேள்விப்படாத காரியங்களை நான் உனக்கு செய்ய போகிறேன். புதிய ஒரு உடன்படிக்கையை நாங்கள் வைக்கிறேன். அந்த உடன்படிக்கை முந்தின உடன்படிக்கை போல இருக்க போறதில்லை, புதிய உடன்படிக்கையா இருக்க போறது. ஒருவன் உனக்கு போதிக்க வேண்டியது அவசியம் கூட இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் கரங்களை எல்லாவற்றும் எடுத்து செய்து முடிக்கிற ஒன்றை அங்கிருந்து தான் எழுதி வைத்திருக்கிறத பார்க்கிறோம். இதுதான் புதிய ஏற்பாட்டில் யோவான் சொல்லும்போது சொல்றார், உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்தும், ஒருவரும் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று. அந்த அளவுக்கு ஒரு நியூ திங், ஒரு நியூ பிகினிங், இந்த நியூ கிரியேச்சருக்குள்ள தேவனை வைத்திருக்கிற இந்த புது சிருஷ்டிக்குள்ள இவை எல்லாம் சேர்த்து தான் நமக்குள்ளே தேவன் வரமாக கொடுக்கிறார். அதனால்தான் தேவனை அறிந்து கொள்ளும்பொழுது இவை அனைத்தும் நமக்கு பரிசாக கிடைக்கிறது. எபேசியர்ல 2 அதிகாரம் 8 வசனம் சொல்லுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, இட்ஸ் a gift of God. இந்த கிஃப்ட் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் உள்ளே வைத்து கொண்டு இருக்கிறது. அது ஆக்டிவேட் பண்ணப்படுகிறது, அது செயல்பாட்டுக்குள்ளே வருகிறது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது இவை நடக்க ஆரம்பிக்கிறது, உண்டாக ஆரம்பிக்கிறது. இவை அனைத்தும் நாம் கூப்பிட்டதுனால வரல, அவரை ஏற்றுக்கொண்ட உடனே அப்பொழுதுதான் தெரிகிறது பூமியில் நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம், ஏன் இந்த பிழைப்பு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார், ஏன் இந்த வாழ்க்கையை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் என்பது அங்கதான் புரிகிறது. அப்பொழுதுதான் தெரியுது, உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று. நாம் எப்பொழுது நம்முடைய கண்கள் பிரகாசம் அடைந்ததோ அப்பொழுது தேவனை அறிந்து கொண்டோம். தேவனை அறிந்து கொண்ட உடனே வாயினால் அறிக்கை செய்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே வழி, சத்தியம், ஜீவன் என்று. அப்படி சொன்ன உடனே the life in the Christ, the resurrection power of Jesus Christ, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, இவை அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையில வெடித்து வெளியில வர ஆரம்பிக்கிறது. அது வரைக்கும் செய்ய முடியாத, செய்யவே நினைக்கவே முடியாத காரியங்கள்லாம் நம்மை கொண்டு தேவன் செய்வதை நம்மால பார்க்க முடிகிறது. நமக்கே ஆச்சரியமா இருக்கிறது, நமக்கே அது அதிசயமா இருக்கிறது. எப்படி இவர்களால் இது நடக்குது, எப்படி என்னால் இது நடக்கிறது? நம்மை நாமே பார்க்கும்போது பல நேரத்தில் அப்படி தான் யோசித்து பார்க்கும், எப்படி இது நமக்கு நடக்க முடியும்? வாய்ப்பே இல்லையே, நமக்குள்ள இப்படி ஒரு இயல்பே இல்லை, இப்படி ஒரு எபிலிட்டி நமக்குள்ள இல்லவே இல்லை. ஆனால் கர்த்தரை அறிந்து கொண்ட பின்பு, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு அவருக்குள்ள இருக்கிற ஒன்று நமக்குள்ள ஆணாகுது. அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இந்த ஈவு, கர்த்தருடைய ஈவையும் உன்னிடத்துல பேசுகிறவர் இன்னார் என்று நீ அறிந்திருப்பாய், ஆனால் அவரிடத்துல ஜீவ தண்ணீரை கேட்பாய் என்றுதான் யோவான்ல 4 அதிகாரத்துல அந்த சமாரிய பெண் இடத்துல இயேசு கிறிஸ்து பேசும்போது சொல்லுகிறார். அதான் ஆச்சரியமா இருக்கிறது. சமாரியர்கள் அப்படி பார்க்குறாங்க அவங்க இஸ்ரவேலர். ஆனால் அப்படி இருக்கும் பொழுது உன்னிடத்துல பேச இன்னார் நீ அறிந்திருப்பாய், ஆனால் அவரிடத்துல ஜீவ தண்ணீரை கேட்டிருப்பாய் என்று ஒரு புதிய விஷயத்தை சொல்லுகிறார். எப்படி பாருங்க, அப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ள என்ன இருக்கிறது? அனைத்தும் இருக்கிறது. வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, நானே வழி, சத்தியம், ஜீவன் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே அவருடைய ஜீவன் என்னுடைய வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து ஜீவன் என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பித்தால் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வியாதி எனக்குள்ள எப்படி தங்கி இருக்க முடியும்? அதனால சொல்லுவேன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே நமக்கு நடக்கிறது, வியாதியிலிருந்து விடுதலை உண்டாகிறது. பிசாசுடைய எந்த தந்திரத்தினால் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வியாதி வந்திருந்தாலும் சரி, அந்த வியாதியை நம்மிலிருந்து எடுத்து போடுகிற ஒன்று இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த ஜீவனாலே நமக்கு ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒன்று ஆணாகுது. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒன்று கிறிஸ்துவிலிருந்து நமக்குள்ள ஆணாகிறது. எவர் லாஸ்டிங் லைஃப் சொல்லப்பட்டிருக்கு. எவர் லாஸ்டிங் லைஃப்,
ஒருபோதும் அழியாத ஒன்றை வைத்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ளே வந்த பிறகு நமக்குள்ளே ஜீவன் வெளிப்பட ஆரம்பிக்கும் போது நம்முடைய சரீரம் சுகம் பெற ஆரம்பிக்கிறது, புதுசாக புது சிருஷ்டியாக மாற ஆரம்பிக்கிறது. புது சிருஷ்டியினுடைய படைப்பாக நம்முடைய சரீரம், நம்முடைய அவயம், நம்முடைய அங்கங்கள் எல்லாம் உண்டாக ஆரம்பிக்கிறது. எந்த வியாதியாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவில் ஜெபிக்கும் போது இப்படித்தான் விடுதலை நமக்கு வந்து, சுகம் நமக்கு வந்து, புதிய ஒரு ஆரம்பம் நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பிக்கிறது. அதனால சொல்லப்படுகிறது அவருக்குள்ளே ஜீவன் இருந்துச்சு, அந்த ஜீவன் மாம்சமாய் வெளிப்படுகிறது. இயேசு கிறிஸ்து பூமியிலே நடக்கும்போது ஜீவன் அவருக்குள்ள இருந்தபடியினால் அவரை தொட்ட யாவரும் சுகமானார்கள். அவர் யாரை தொட்டிருந்தாலும் அவர்களும் சுகமானார்கள். அவர் வந்து நின்ற இடம் சுகத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்துச்சு. அவர் பேசின வார்த்தைகள் சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துச்சாம். இன்றைக்கு அதனால தான் அவருடைய வார்த்தையை, அவருடைய ஜீவனை, அவருடைய பிரசனத்தை இப்போ நம்ம ஆராதிக்கும் போது, ஜெபிக்கும் போது நமக்கு அது வெளிப்பட்டு நமக்கு சுகத்தை கொடுக்கிறது, புதிய ஜீவனை கொடுக்கிறது, புதிய தொடக்கத்தை கொடுக்கிறது. அதனால் இந்த வேளை நம்ம அப்படி தான் ஜெபிக்க போகிறோம். அன்னைகளுடைய வாழ்க்கையில் எந்த ஜீவன் வெளிப்பட போகிறது, எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, எந்த மரணப்படுக்கையாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்ம வாயில திறந்து பேசும்பொழுது, இயேசுவே இந்த வேளையில் எங்களுக்கு ஒரு பதிலை கொடுங்க, என்னுடைய ஜெபத்தை கேளுங்க, எனக்கு ஒரு உதவி செய்யுங்க, இந்த வியாதியிலிருந்து விடுதலை செய்யுங்கன்னு சொல்லும்பொழுது கர்த்தருடைய மகிமையின் வெளிச்சம் வந்து இறங்கி நம்மை சுகப்படுத்தி புதிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறது. இதை நான் இந்த வேளையில் ஜெபிக்கும் போது நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். வேதம் அதை தான் சொல்லுகிறேன், என்னை நோக்கி கூப்பிடு, எதையாகிலும் என் நாமத்தினாலே கேட்டால் அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாக்கும் என்று தெளிவான முறையில் 1 யோவான் 5:14-15 சொல்லுகிறது. அதனால் நம்ம கேட்க போகிறோம், நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்பேற்பட்ட அற்புதத்தை, அதிசயத்தை, அடையாளத்தை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஜீவன் நமக்குள்ளே வந்த பிறகு, நமக்குள்ளே ஜீவன் வெளிப்பட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையின் பரிமாறமே மாறுகிறது. இங்கே நம்ம கவனித்து பார்க்கிறோம், தாவீது என்கிற அற்புதமான ஒரு இளைஞன், அவன் சிறு வயதனாக இருக்கும் பொழுது, இளைய பிராயத்தில் அவன் தன்னுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும் பொழுது அவனுக்கு முன்பதாக ஒரு சிங்கம் வருகிறது, ஒரு முறை கரடி வருகிறது. அவனிடத்தில் இருக்கிற அந்த ஆடுகளை அவனிடத்தில் எடுத்துக்கொள்ளும்படியாக, அவைகளை பீறி போடும்படியாக வரும்பொழுது இவன் முன்பதாக சென்று அந்த சிங்கத்தை பீறி போட்டு கரடியை 2ஆக கிழித்து போட்டு ஜெயத்தை எடுக்கிறத பார்க்க முடிகிறது. இங்கே ஒரு பாளையத்துக்குள்ளாக வந்து நிற்கிறான். அவருடைய சகோதரர்கள் எல்லாம் அந்த யுத்தத்தினுடைய களத்திலே யுத்த வீரர்களாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்க்கும்படியாக தகப்பனார் இந்த பிள்ளைகளுக்கு வேண்டியதை கொடுத்து தாவீதை அனுப்புகிறார். தாவீது அந்த பாளையத்துக்குள்ளாக வந்தபோது காத் ஊரானாகிய கோலியாத் இவர்களுக்கு விரோதமாய், இஸ்ரவேலுக்கு விரோதமாய் நின்று பேசக்கூடியது அவன் காதால கேட்கும்போது, யார் இவன் இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறானே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்கிறார். அப்பொழுது அங்கு ஒரு பெரிய ஒரு ஆஃபர் சொல்றாங்க, இந்த கோலியாத்தை யாரு கொல்லுகிறார்களோ அவர்களுக்கு ராஜா தன்னுடைய ராஜ்யத்தின் பாதையையும் தன்னுடைய மகளையும் திருமணம் செய்து கொடுத்து அவர்களை மிகவும் ஆசீர்வதிப்பதாக அந்த வார்த்தை கேட்ட உடனே அவன் அது மட்டுமல்ல, இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்க இவன் யார் என்று சொல்லிதான் கோலியாத்துக்கு விரோதமாக எழும்பி ஓடுகிறத பார்க்க முடிகிறது. இவனுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய ஆவியானுடைய மகிமை, வல்லமை அப்பொழுதுதான் வெளிப்படும்படியாக அவனுக்குள்ளே ஒரு கிரியை செய்து கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. இங்க நம்ம கவனித்து பார்க்கிறோம், அந்த பெலிஸ்தியனாகிய கோலியாத் தாவீதை பார்த்து பேசும்பொழுது, இவன் ஒரு சிறுவனாயிருக்கிறான், இவனா எனக்கு முன்பதாக போட்டியாக வருவது, இவனா எனக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வருவது, நீங்கள் இன்னும் பெரிய ஒரு ஆளை தெரிந்து கொள்ளவில்லையா என்று அப்படித்தான் ஏளனம் செய்து அவன் எப்பேற்பட்ட பார்வையை தாவீதுக்கு விரோதமாய் பார்த்தான் என்று நாங்கள் பார்க்க முடிகிறது 1 சாமுவேல்ல 17ஆம் அதிகாரத்தில். ஆனால் தேவன் தாவீது கொண்டு சொல்கிற வார்த்தை சாதாரண வார்த்தையே இல்லை. நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும். வேதத்தை நல்லா ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 1 சாமுவேல்ல 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தேவன் சவுலை தெரிந்து கொண்டு சவுலிடத்துல தான் இந்த காரியத்தை எதிர்பார்க்கிறார். கோலியாத்தை கொல்லக்கூடிய அனைத்து தகுதிகளும் சவுலிடத்துல இருந்துச்சு. சவுலை கொண்டு தான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக ராஜாவாக ஏற்படுத்துகிறார். சவுலோ அதை செய்கிற எண்ணத்திலே இல்லை. அதனால தான் அந்த இடத்துல தாவீது கொண்டு வந்து நிறுத்துகிறார். தாவீது யோசிக்கவே இல்லை, தன்னால் இது முடியுமா முடியாதுன்னு கூட யோசிக்கவே இல்லை. இறங்கி யுத்தத்துக்கு போய் நிற்கிறான். யுத்தத்தின் முறைமையின் பிரகாரமாக யுத்தம் செய்யாமல், யுத்தத்துக்கு சம்பந்தமே இல்லாமல் ஒரு கல்லை எடுத்து ஒரு கல்லை வைத்து அது கோலியாத்தை கொண்டு கீழே வீழ்த்துவதை பார்க்க முடிகிறது. இது யுத்தத்துல எந்த தந்திரத்திலையும் வரவே வராது. ஆனால் யுத்தத்துல கோலியாத்தை கொன்று போட்டு விட்டான். இதுதான் ஆச்சரியமே. தேவன் அப்படி ஒரு திட்டத்தை சற்றும் யாரும் எதிர்பாராத நேரத்தில் வெளிப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். இப்படிதான் எனக்கு ஜெயம் வரும். ஒருவேளை நீங்க யோசிச்சிருக்கலாம், மற்றவங்க யோசிச்சிருக்கலாம், இவெல்லாம் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை, இவங்கெல்லாம் வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது, இனிமேல் பற்றி இவங்க எழுந்து நிற்கவே முடியாது. கோலியாத்தோட உருவத்தை பாருங்க, என்ன ஹைட் பாருங்க, என்ன வெயிட் பாருங்க, அவனுக்குள்ள இருக்கிறது என்ன பாருங்க, அவனுடைய பராக்கிரம் பாருங்க, அவனுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் யாரு, இவெல்லாம் யாரு, ஒன்றுமே முடியாது. இப்படிதான் ஒரு பார்வை நம்மை குறித்து மற்றவங்க பார்க்குற பார்வை. ஆனால் தேவன் வைத்திருக்க திட்டமே வேற. சற்றும் எதிர்பாராத வேளையில யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் தரித்து நின்று சும்மா நின்று பாருங்கள் கர்த்தர் உங்களுக்கு செய்கிறதே அப்படின்னு ஒரு வார்த்தையை பல முறை வேதத்தில் வாசித்து பார்த்து கொண்டே இருக்கிறோம்.
நான் வாசித்து பார்க்கிறோம், ஜாஷுவா புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் அப்படித்தான் சொல்லுகிறார், யுத்தத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன், நீங்க சும்மா இருங்கன்னு சொல்லி. அதே தான் 2 நாளாகமத்தில் 20ஆம் அதிகாரத்தில் யோசேபாத்தின் இடத்துல அப்படிதான் பேச, யுத்தம் கர்த்தருடையது தெளிவா சொல்லுகிறார். ஆரம்பிக்கும் போது யுத்தம் யோசபாத்துக்காக இருக்கிறது. யோசபாத் சொல்லுகிறார் 20ஆம் அதிகாரத்துல 2 நாளாகமத்துல, என்னால இந்த யுத்தத்தை பண்ண முடியாது, எனக்கு விரோதமா எழும்பி இருக்கிற இந்த 5 விதமான ஜாதியார், 5 விதமான மக்கள், இந்த 5 விதமான தேசத்துல வந்திருக்கிற இந்த ராஜாக்களுக்கு முன்பதாக எதிர்த்து நிற்க எனக்கு திராணி இல்லை, எனக்கு சக்தி இல்லை, எனக்கு பலன் இல்லை, என்னோடு கூட இருக்கிற யாருக்குமே இந்த இடத்துல என்ன செய்வது சுத்தமா தெரியவில்லைன்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறார். அங்கே கர்த்தருடைய ஆவியான ஒருத்தன் மீது இறங்கி பேசுகிறார், யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பாருங்கள் என்று சொல்லுகிறார். எப்படி இருக்கு பாருங்க, அது ஆச்சரியமே. கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற பிளான்ஸ்ல, தேவ திட்டங்கள்ல நாம அந்த திட்டத்தின் வெற்றியை பெற்றுக்கொள்ளணும்னா நாம ஜெபத்துல நின்று தேவனுக்கு முன்பதாக காத்திருக்கும் பொழுது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புதிய பலன் என்று சொல்லக்கூடிய வசனம் அங்கேதான் வெளிப்படுகிறது. எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்பது நீ காண்பாய்னு ஒரு வசனத்தை வாசித்து பார்க்கிறோம் ஏசாயா புத்தகத்துல. அப்பேற்பட்ட அதிசயங்களை, அற்புதங்களை செய்யக்கூடியது கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை. அந்த வல்லமை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்ட யாராக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே வந்து அவர்களுக்குள்ளே வந்து இந்த வல்லமை வெளிப்படுத்த காத்து கொண்டிருக்கிறார். என்ற வேதம் சொல்லுகிறது, மாம்சமா இருக்கிறவர்கள் மேலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று. நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை நிரப்புகிறார். நாம் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் நம் மீது வருகிறார். நாம் ஜெபித்து ஆவியானவரை வரவேற்றால் நமக்குள்ளே வந்து இந்த ஜெயத்தை நமக்கு கொடுக்கிறார். அப்பொழுது சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் நினைக்கிறதற்கும் எண்ணுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் அவருடைய வல்லமையின்படியே செய்ய வல்லவருக்கே ஸ்தோத்திரம் என்றுதான் எபேசியர்ல 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது. நினைப்பதை விட, எண்ணுவதை விட, இன்னும் ஆங்கிலத்தில் தெளிவாக வாசித்து பார்க்கும்போது தெரிகிறது, ட்ரீம் பண்றதை விட, இமேஜின் பண்றதை விட நமக்கு அதிகமானது செய்யக்கூடிய வல்லமை கர்த்தருடைய ஆவியிலிருந்து நம்முடைய ஆவிக்குள்ளாக வந்து இறங்கி அவருடைய வல்லமையின்படியே வெற்றியை கொடுக்குமா. அதனால தேவனை பார்த்து நம்ம ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா. இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த விலையேற பெற்ற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில நிரம்பி இறங்கி வந்து கர்த்தருடைய வல்லமையின் கரங்களை பார்க்கும்படியாக, வெளிப்படும்படியாக காத்து கொண்டிருக்க நாம் ஜெபிக்கும் போது வெளியே பெற்றுக்கொள்கிறோம். இதனால் நம்ம ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயும் அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் கர்த்தருடைய ஆவியானவர் மீது வரும்பொழுது விடுதலையின் ஆவி நமக்கு செயல்படுகிறது. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த விடுதலையின் ஆவி ஒவ்வொரு குடும்பத்துக்கு மேலாக வந்து, ஒவ்வொரு நபருக்கு மேலாக வந்து, வேலையில் ஒரு விடுதலை, சுகத்தில் ஒரு விடுதலை, ஆரோக்கியத்தில் ஒரு விடுதலை, அவங்க செய்கிற பிஸ்னஸில் ஒரு விடுதலை, அவங்க வீட்டை சுற்றி இருக்கிற சாபங்களில் ஒரு விடுதலை, பிசாசுடைய தந்திரங்கள் ஒரு விடுதலை, பிசாசின் தந்திரங்கள் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும் பொருட்டு சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள் சொல்லுகிறார். அந்த சர்வாயுத வர்க்கங்கள் என்றால் வாயில திறந்து தேவனை துதிப்பது, ஜெபிப்பது, தேவனை ஆராதிப்பது. இதை நாம் செய்யும் பொழுது கர்த்தருடைய மகிமைய வல்லமையை நம்ம பார்க்க போறோம். நாம் பார்க்கிறோம் கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள இறங்கி வந்து எப்படி டைரக்ஷன்ஸ் சொல்லி தருகிறார், இந்த யுத்தங்களை எப்படி செய்வது என்று சொல்லி கொடுக்கிறார். அதே நேரத்தில் ஒரு யுத்தம் வர முடியாத அளவுக்கு தடுக்கக்கூடியதை ஆவியானவர் எப்படி சொல்லி கொடுக்கிறார். எப்படி ஒரு தேவனுடைய ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளாக, மனுஷனை சுற்றி தம்முடைய விலையேற பெற்ற பாதுகாவலை வைக்கும்பொழுது என்ன நடக்கிறது என்பதை எலிசாவை கொண்டு நம்ம பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இங்கே பார்க்குறோம், எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலுக்குள்ளாக இருக்கிறார். அப்பொழுது அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிற யாராக இருந்தாலும் அந்த ஸ்பாட்ல எலிசாவுக்கு அறிவிக்கப்படுகிறது. அந்த ஸ்பாட்ல எலிசாவுக்கு அறிவிக்கப்படும். உடனடியாக அவன் ராஜாவுக்கு ஆள் அனுப்பி சொல்லுகிறான். ராஜா அதை கேட்டு எந்த இடத்துல போகணும், எந்த இடத்துல போகக்கூடாது, எந்த இடத்துல யுத்தத்துக்குள்ள நமக்கு விரோதமா இருக்கிறவர்கள் இறங்கி வந்து செயல்படுகிறான் தெரிந்து அந்த இடத்துல என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு தந்திரத்தை யுத்தத்துல பயன்படுத்தி ஜெயத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற அந்த அறிவு அந்த ராஜாவுக்கு ஏற்படுத்த காரணம் எலிசாவினுடைய தீர்க்க தரிசனம், மறைபொருளை வெளிப்படுத்தக்கூடிய வரம், வரும் காரியத்தை முன்பதாகவே அறிந்து கொண்டு சொல்லக்கூடிய ஒரு வரம் எலிசாவிற்குள்ள செயல்படுகிறது. அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. நமக்கு அப்பேற்பட்ட ஒரு அபிஷேகம் வேணும். இப்படிதான் தேவன்கிட்ட நம்ம கேட்கணும். நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கிறோம் என்கிற ஒவ்வொருவருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்து சாதாரணமாக இருப்பதற்காக வரவில்லை, மறைபொருளை வெளிப்படுத்த, நமக்கு தெரியாத ஒரு நிலத்தை நமக்கு கற்றுக் கொடுத்து அதில் தேர்ச்சி அடையும்படியாக செய்யக்கூடிய ஒன்று நமக்குள்ளே இருக்கிறது. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது 1 கொரிந்தியர்ல 14ஆம் அதிகாரத்தில் எல்லோரும் கற்கிறதற்கும் தேறுகிறதற்கும் ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் உரைக்கலாம் என்று 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனுடைய ஆவிகள் நமக்குள்ளே வந்து அடங்கி இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அது பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருக்கிறதுனால தீர்க்க தரிசனம் உரைக்கிற ஆவி நமக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம கவனித்து பார்க்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே வந்திருக்கிறார் என்ற பல விஷயத்தை கவனிக்கும் பொழுது எப்படி மறைபொருளை புரிந்து கொள்வது. எலிசாவுடைய வாழ்க்கை நம்ம பார்க்கிறோம். இப்போ எலிசா இருக்கிற அந்த இடத்துல, தீர்க்கதரிசியாக எலிசா இருக்கிற ஒரு இடத்துல ஒரு சீரியா ராஜா பாளையம் இறங்கி
இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வேண்டும் என்று ஒரு பிளானை பண்ணும் பொழுது எலிசாவுக்கு தெரிந்து விடுது, ராஜாவுக்கு அறிவித்து விடுகிறான். அதை கேட்டவுடன் ராஜாவுக்கு ஒருவன் வந்து சொல்லுகிறான், ராஜாவே, நீங்க இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாக செய்கிற எந்த பிளானா இருந்தாலும் அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், அதை சொல்லிவிடுகிறான். அப்படி என்ற அந்த வார்த்தை அவனுக்கு கேட்டவுடன் அவனால் தாங்கவே முடியல. உடனடியாக எலிசாவை பிடித்து கொண்டு வந்துவிட்டால் இந்த இஸ்ரவேலரை நாம் அடிமை கொள்ள முடியும் என்று எண்ணி வருகிறான். ஆனால் வந்த இடத்துல பார்க்கிறோம், வேதத்தில் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே தேவன் இஸ்ரவேலுக்கு மட்டுமல்ல எலிசாவுக்கு பெரிய ஒரு பாதுகாவலை கொடுத்து ரதங்களும் குதிரைகளும் அக்னிமயமாக தேவன் அவன் இருக்கிற இடத்தை சுற்றி இரவும் பகலும் அவனை பாதுகாத்து கொண்டிருப்பதை அங்கதான் பார்க்க முடிகிறது. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை. நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது நமக்கு இருக்கிற பாதுகாவல வேற லெவல் தான். ஆனால் இது தெரியாதனால தான், நாம தேவனை புரிந்து கொள்ளாதனால தான் பல பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் ஆனாயிருக்கிறது. அதனால சொல்கிறார் புதிய ஏற்பாட்டில் 1 கொரிந்தியர்ல வாசிக்கும் போது, பிரகாசமான மனக்கண்கள் உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று எபேசியரில் சொன்னது போலவே கொரிந்தியரிலும் சொல்லுகிறார், கண் பார்க்காததை, காது கேட்காததை நமக்குள்ள ஆவியான வெளிப்படுத்த காத்து கொண்டிருக்கிறார் என்று. இதுக்கு தான் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில் வேணும். எலிசா மீது கர்த்தருடைய ஆவியான வல்லமை இறங்கி இருக்கிறார். அதுவும் பார்த்தீங்கன்னா டபுள் போர்ஷனாக இருக்கிறார் என்று சொல்லப்படுது. 2ஆம் அதிகாரத்தில் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது எலியா மீது இருந்ததை விட எலிசா மீது இருக்கிற ஆவி இரட்டிப்பான முறையில் இருக்கிறத பார்க்க முடிகிறது. இங்கே நம்ம கவனித்து பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டில் நம்ம மீது இருக்கிற பரிசுத்த ஆவியான இரட்டிப்பான முறையில் வந்திருக்கிற, அளவில்லாமல் வந்திருக்கிறார், முழுமையாக வந்திருக்கிறார். ஃபுல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் நம்ம நிரம்பி இருக்கிறவங்க நாம. அதனால தான் பரிசாவில நல்லா நிரம்பி ஜெபிங்க. 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, பேசியர்ல உள்ளான மனுஷனை வல்லமையாய் பலப்படுங்கள் என்று. உள்ளான மனுஷன் வல்லமையை பலப்பட்டு இருக்கிற எலிசாவை சுற்றி எது நடந்தாலும் முன்னறிவிக்கப்படுகிறது. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைத்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்பட்டு போகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணங்களும் சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். எப்படி பாருங்க, எப்படி ஒரு பார்வை பாருங்க எலிசா கிட்ட இருக்கு. சாதாரணமாகவே சூப்பர் நேச்சுரல் லைஃப் அவன் வாழ்க்கையில் ஏற்கனவே ஆன்ல இருக்கு. அவன் இயற்கைக்கு அப்பாற்பட்டதை பார்க்கக்கூடிய கண்கள் அவனுக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிற அதிகம் என்று தம்மை பிடிக்க வந்திருக்கிற ராஜாவை காட்டிலும் அதிகமான ஒன்றை பார்க்கக்கூடிய ஒரு கண் பார்வையை, ஒரு லைஃப் ஸ்டைலை எலிசா வைத்து கொண்டிருக்கிறார் என்றால், ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட ஒரு இடத்துல அவன் இருக்கிறான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் ஜெபிக்கிறவங்க லைஃபே வேற, கிறிஸ்துவோடு இருக்கிறவங்க லைஃபே வேற. இது வெளிப்பட வேண்டும் என்று தான் நம்ம ஜெபிக்கணும், அதுக்கு தான் ஆராதிக்கணும், அதுக்காக ஜெபத்துக்குள்ள வந்து நிற்கணும், அதுக்காக தான் வேதத்தை வாசிக்கணும். வேதம் ஏன் வாசிக்கிறோம்? வேதத்தை வாசிக்க வாசிக்க கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம வாழ்க்கையில் இறங்கி வந்து நம்மை சூழ இறங்கி அவருடைய பிரசன்னம் நிற்கும். தேவ தூர் நிற்க ஆரம்பிப்பாங்க. நமக்கு விரோதமாக எழும்புகிற எதுவாக இருந்தாலும் தேவன் நமக்கு வெற்றியை கொடுத்து, நமக்கு விரோதமாக இருக்கிற எந்த ஆயுதத்தையும் வாய்க்காமல் போகக்கூடிய ஒன்றை அவருடைய சேனையிலிருந்து நமக்கு ஆன் பண்ண. அதனால தான் அவருக்கு பேர் சேனைகளின் கர்த்தர், லார்ட் ஆஃப் ஹோஸ்ட். அவர் பேரே அதுதான். அவர் இருக்கிற இடத்துல நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது, உனக்கு விரோதம் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறார். உனக்கு முன்பதாக சென்று கோணலை செவ்வையாக்குவேன் என்று ஏசாயா 45 ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார். நமக்கு முன்பதாக ஒரு கதவும் பூட்டியே இருக்க முடியாது, திறந்து கையில கொடுக்கக்கூடிய மகிமை வல்லமை கர்த்தருடைய ஆவிக்குள்ள இருக்கிறது. அதற்காக ஒரு புதிய ஆவியை நான் ஆன் பண்ணுவேன்னு சொல்கிறார். அப்படி ஒரு தேவன் நம்முடைய தேவன், நம்ம சாதாரண ஆட்களே கிடையாது. இங்கே எலிசாவுக்கு விரோதமாக இராணுவமே வந்து நிற்கிறது. ஆனால் வேலைக்காரன் சொல்கிறார், ஐயோ ஆண்டவனே, நாம் இந்த நாளில் இத்தோடு முடிந்தோம் என்று சொல்லுகிறான். ஆனால் எலிசாவை சொல்லுகிற, ஆண்டவரே, இவன் கண்கள் திறந்து இவன் பார்க்கும்படி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறாராம். விண்ணப்பம் பண்ணினான்னு சொல்லப்பட்டிருக்கிறது 6ஆம் அதிகாரம் 16. அவன் விண்ணப்பம் பண்ணும் பொழுதோ அவன் கண்கள் திறக்கப்படும் பொழுது பார்க்கிறான், அங்கே அக்னிமயமான ரதங்கள் குதிரைகள் நின்று வலம் வந்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. வேலைக்காரனுக்கு உடனடியாக இவர்களை பிடிக்க வந்தவர்கள் அனைவருடைய கண்களும் குருடாக்கப்பட்டு ராஜாவுக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்தி, இவர்களை அடிமையிலாக கொண்டு போய் நிறுத்தி முடிக்கிறாங்க. எப்படி ஒரு இடம் பாருங்க. நம்ம பிடிக்க வந்த, நமக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதம் வாய்க்காமல் போகும் என்று சொல்ல காரணம் இதுதான். அப்பேற்பட்ட ஒரு கிறிஸ்தவத்துக்குள் நம்ம இருக்கிறோம். நாம் இந்த வேலை நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியான நமக்கு இறங்கி வந்து இப்பேற்பட்ட பாதுகாவலை, மறைபொருளை வெளிப்படுத்தக்கூடிய கண்களை நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாளில் கட்டவிழ்த்து, நமக்கு விரோதமாக இருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஜெபிக்கும் போது எப்படி பதிலை பெற்றுக்கொள்வது என்று நாம் அறிந்தவர்கள். நாம் ஜெபிக்கும் போது பதில் வரும். நாம் ஜெபிக்கும் போது சர்வ சேனை இறங்கி வரும். நாம் ஜெபிக்கும் போது சேனைகளின் கர்த்தர் தம்முடைய சேனைகளை கட்டவிழ்த்து நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார். எதுவாக இருந்தாலும் வாய்க்காமல் போகக்கூடியதை நாம் பார்க்க முடியும். வாயிலத்தை நாம் ஜெபிக்கலாமா இந்த வழியில்? தேங்க்யூ லார்ட். அப்பா, இந்த வழிக்கான நன்றி சொல்லுகிறோம். உடைய மகிமையின், உடைய விலையேற பெற்ற கரத்தை
பார்க்கும்படி நாங்கள் எல்லாரும் உண்பதாக காத்திருக்கிறோம். இந்த வேளையில் அப்பா, இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமாய் தகப்பனை எழும்பி நின்று கிரியை செய்து கொண்டிருக்கிற பிசாசுடைய தந்திரங்கள் அனைத்தும் நிர்மூலமாவதாக. அப்பா, உடைய வல்லமின் கரத்தை இந்த வேளை நீட்டுங்க தகப்பனை. இந்த குடும்பத்துக்குள் உடைய பிரசனம் இறங்கி வரட்டும். இவர்களுக்கு விரோதமாக எழும்பி நின்று கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லா விதமான சாவுக்கு ஏதுவானது எந்த செயலாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நிர்மூலம் அடைவதாக. எல்லா சூனிய கட்டுகள் உடைக்கப்படுவதாக. குடும்பத்துக்கு விரோதமாக செயல்படுகிற ஒவ்வொரு பிசாசுடைய தந்திரங்கள் செயலிழந்து போவதாக. எல்லா பிசாசுடைய கட்டுகள் அறுக்கப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன். உடைய வல்லமின் கரத்தை இந்த வேளையில் இந்த குடும்பத்துக்கு நேராக நீட்டுங்க. உடைய பிரசனம் இவர்களை மூடட்டும். உடைய பிரசனம் இவர்களை தகப்பனை நிரப்பட்டும். குடும்பத்துக்குள்ள தகப்பனை அப்பா, உடைய பிரசனம் இருக்கிறபடினாலே இவர்களுக்கு விரோதமாய் எதுவுமே உள்ள வரவே முடியாது. நீரே வழி வாசல் ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே ஜீவன் வெளிப்படுகிறதுனால, ஜீவன் அங்கே இருக்கிறபடினாலே அப்பா, சாவுக்கு ஏதுவான எதுவும் அங்கு செயல்பட முடியாது. இந்த வேளையில அப்பா, மரணத்தை கொடுக்கக்கூடிய எந்த வியாதியாக இருந்தாலும், மரணப்படுக்க எதுவாக இருந்தாலும் இப்பொழுது இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒரு சுகம் வருவதாக நான் ஜெபிக்கிறேன். ஒரு சுகம் குடும்பங்களுக்குள்ள எப்பொழுதே இறங்கி வருவதாக நான் ஜெபிக்கிறேன். பிரிந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் இந்த வேளையில் அப்பா ஒன்று சேரும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சமாதானம் என்று பேசுகிறேன். சமாதானம் உண்டாவதாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, இரு தரப்பாரை ஒன்று சேர்க்கிற வெளியேற பெற்ற சமாதானம் இறங்கி வந்து இப்பொழுதே அப்பா பிரிந்திருக்கிற எல்லா பிரிவுகள் மாறுவதாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, குடும்பங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்க எல்லா வியாதிகள் விலகட்டும். பிசாசுடைய எல்லா தந்திரங்கள் விலகட்டும். எல்லா பலவீனங்கள் விலகட்டதுக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுங்க. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பொருளாதாரத்தை ஒரு பெரிய ஒரு ஜெயத்தை கொடுங்க. ஒரு பெரிய ஒரு வெற்றியை பார்க்கும்படி செய்யுங்க. மீதமாகிறத பார்க்கும்படி செய்யுங்க. வெளியேற பெற்ற பிரசத்தினால் இந்த குடும்பங்களை மூடுங்க தகப்பனே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். Glory be to God. நமக்காய் தேவன் அற்புதமான ஆழமான சத்தியங்களை இன்றைக்கு நமக்கு கற்றுவித்திருக்கிறார். அவருக்குள்ளாய் நாம் ஒவ்வொரு முறையும் அவரை ஆராதிக்கும் போது, அவரை குறித்து நாம் பார்க்கும்போது, அவரை குறித்து தியானிக்கும் போது நம்ம ஆவியில் பல மாற்றங்கள் உண்டாகி கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு ஒரு அற்புதமான வார்த்தையை கேட்டேன் பாருங்க. ஒருவேளை தாவீது 5 அடி அந்த அளவுக்கு இருந்திருக்கலாம். சவுல் அதெல்லாம் தாண்டி 6 அடிக்கு மேலே. கோலியாத் நம் நினைத்து பார்க்க முடியாத வண்ணமான ஒரு உயரத்தை கொண்டிருக்கிறான். சவுல் தான் அந்த இடத்தில் கோலியாத்தை வீழ்த்தவனாய் காணப்பட்டிருக்க வேண்டும். அதற்கு தான் அவன் மீது தேவன் அந்த அபிஷேகத்தை வைத்திருக்கலாம். ஒருவேளை நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். இல்லை, அன்றைக்கு யாருமே எதிர்பார்க்கிறாத வண்ணமாய் கோலியாத் தாவீதை நாயை போல கேவலமாய் பார்க்கிறான். ஆனால் அன்றைக்கு தாவீதால் கோலியாத் வீழ்த்தப்படுகிறான். ஒருவேளை நீங்களும் நானும் ஒருவேளை நீங்கள் இப்படி யோசித்து கொண்டிருக்கலாம், என்னால் முடியுமா, இது என்னால் உண்டாகுமா? இல்லை, தேவன் வைத்திருக்கிற அபிஷேகம்தான் மிக பெரிதாக இருக்கிறது. அந்த அபிஷேகமானது நம்மை பல போராட்டங்கள் இல்லை, போராட்டத்தை மேற்கொள்கின்ற அபிஷேகத்தை நமக்குள்ளாய் அவர் வைத்திருக்கிறாராம். ஜெயம் கொண்ட வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறாராம். ஜெயம் கொண்ட ஜீவியத்தை நமக்கு தந்திருக்கிறார். முற்றிலுமாய் நம்மை ஜெயம் கொண்டவராய் அவர் மாற்றியிருக்கிறார். ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் முடித்து நமக்குள்ளாய் நிரந்தரமான பரிசுத்த ஆவியானவர் வைத்து இந்த நாட்களில் நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை கொண்டு தேசங்கள் முழுவதுமாய் இந்த சத்தியத்தை அறிவிக்கிற வண்ணமாய் சுகவீனத்தை, பலவீனத்தை, தரித்திரத்தை எல்லாவற்றையும் முறியடிக்கிற ஜீவனை நமக்குள்ளாய் அவர் கட்டவிழ்த்துக்கிறார். இந்த நாட்கள் அதை தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படிதான் பல சாட்சிகள் நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். பல ஃபோன் கால்ஸ் வந்து கொண்டே இருக்கிறது. தேவன் எங்கள் வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை அதிசயத்தை செய்தார் என்று. நாம் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்று தான். அவரோடு நேரத்தை செலவிடும் போது இது எல்லாம் சாத்தியமாய் மாறுகிறது. எங்களுடைய சபையாகிய மிஸ்பா ரிஃபர்மேஷன் சர்ச் என்பது சென்னை பட்டணத்தில் அம்பத்தூர் என்ற இடத்துல, புதூர் என்ற பகுதியில், பானுநகர் என்ற இடத்துல 22வது அவனியில் அமைந்துள்ளது. எங்கள் சபையில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மாலை 9 மணி முதல் 11 மணி வரைக்கும் வேத வகுப்பு நடைபெறும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு 9 மணி முதல் 12 மணி வரைக்கும் காத்திருப்பு ஜெப கூட்டம் நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை 2 ஆராதனை உண்டு. முதலாவது ஆராதனை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரைக்கும், 2வது ஆராதனை மாலை 7:30 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் நடைபெறும். இதனுடைய விவரங்களை எங்களுடைய ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆகிய மிஸ்பா ரிஃபர்மேஷன் சர்ச் பேஜ் மூலமாய் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். எங்களுடைய யூடியூப் பேஜ் ஆகிய மிஸ்பா ரிஃபர்மேஷன் சர்ச் பேஜில் பல தேவனுடைய ஆழமான சத்தியங்கள், பல தேவ மனுஷர்கள் தேவனால் போதித்த பல ஆழமான வார்த்தைகள் நாங்கள் அப்லோட் செய்துள்ளோம். இதை நீங்கள் கேட்டு உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஷாலோம்.